அனைத்து ஆசிரியர்களுக்கு வணக்கம். எஸ்ஜிடி 2026 இடைநிலை ஆசிரியருக்கான நியமனத் தேர்வு இந்த ஆண்டு நடைபெறுமா அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் மறக்காம முழு வீடியோ கேளுங்க, முழுமையான தகவல் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் வந்து சேரும். எஸ்ஜிடி இடைநிலை செகண்ட் கிரேடு இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கு 2026 கொடுக்கப்பட்ட ஆனுவல் பிளானரில் அவங்க கொடுக்கவே இல்லை. எஸ்ஜிடியை பற்றி சொல்லவே கிடையாது. ஆனால் எஸ்ஜிடி எக்ஸாம் வருமா அப்படின்னா வரும். அதான் என்ன எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா சிறப்புத் தேர்வு நடக்குது. சிறப்புத் தேர்வு முடிஞ்சோன்னா ப்ரொமோஷன்ஸ் போடுவாங்க. ப்ரொமோஷன் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வேகன்சி லிஸ்ட் எடுத்து நமக்கு எஸ்ஜிடி தேர்வு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம். பட் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜிடிக்கு இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம். பட் எக்ஸாம் வருமா அப்படின்னா வரலாம், வராமையும் போகலாம். அதை கொண்டுட்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஒன்றிணைஞ்சு ஒரு குரூப்பாக இணைஞ்சு கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாம் விரைவில் கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான அழுத்தங்கள் நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டை கேட்டோம்னா மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி அந்த எக்ஸாம் தேர்வு எழுதி தான் தேர்ச்சி பெற விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் எஸ்ஜிடி 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அதை பின் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாம் யாரெல்லாம் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்த குழுவில் கொண்டாந்து இணைங்க. நம்ம அங்கே ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஆசிரியர்கள் யாரெல்லாம் நம்ம எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக நம்ம கொண்டு போவோம். தேர்வுகளை விரைவில் கொண்டுட்டு வர்றதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு சொல்லியிருக்காங்க. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்ட்டு. கண்டிப்பாக மே மாதம் தரமாட்டாங்க, ஒரு 2 மாதம் டைம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறப்புத் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டெட் நார்மல் டெட்டு வைப்பாங்க. ஸோ நார்மல் டெட்டு வச்சு நம்மளுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்கும், காம்படிட்டர்ஸ் அதிகமாகிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறப்பவே நம்ம டெட்டும் கால்ஃபர் பண்ண வைக்கணும். அதுக்கான முயற்சிகளை நமது குழு நமது குழு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சு அது மூலமாக அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த குழுவில் இணைஞ்சு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்வை விரைவில் கொண்டு வச்சிடலாம். தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தடவை டெட்டோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ காம்படிட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக தேர்வு நம்ம விரைவில் கொண்டு வர வச்சுருவோம். நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஒரு ஆர்டி ஆக்ட் போட்டு நம்ம எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன லிஸ்ட் இருக்குது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் என்னங்கிறதெல்லாம். ஸோ அதுக்கான தொடர் முயற்சிகள் நம்ம எங்களுடைய டீம் குழு சார்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குழுவில் நீங்களும் பயணித்து எத்தனை பேர்லாம் தேர்வுக்கு தேர்வு எழுதிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் எங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. கண்டிப்பாக தேர்வை விரைவில் கொண்டு வந்துச்சு நம்ம தேர்ச்சி பெற விட்டு 2026 ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை நம்ம இடைநிலை ஆசிரியரை நம்ம பணிக்கு போகிறதுக்கான அனைத்து முழுமையான ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுத்தீங்க மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ குழுவில் இணைங்க. நம்ம அறவழியில் தான் நம்ம கொண்டு போகிறோம். அதை அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். கவர்மெண்ட்கிட்ட நோட்டிஃபிகேஷனை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். எஸ்ஜிடி மட்டும் இல்லை, எல்லா மேஜர்ஸ்க்கான எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம கொண்டு வரதுக்கு தான் நம்ம சைடில் முயற்சிகள் முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. அந்த முயற்சிகள் கண்டிப்பாக கைவிட மாட்டோம், உங்களையும் கைவிட மாட்டோம். தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே எஸ்ஜிடிக்கு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே நீங்கள் இந்த குழுவில் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பு அல்லது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், ரெண்டுலேயுமே வாட்ஸ்அப் குழு லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண் 9976 12 46 39 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், எந்த டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் பிஜிடிஆர்பி, டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் டெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி எண் 9976 12 46 39 கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன டவுட் இருக்காலும் அந்த டவுட்டை நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். தேர்வை நோக்கி காத்திருக்கக்கூடியவங்க தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இருந்தே. ஸோ நமது பயிற்சி நம் சார்பாக நம்ம சில டெஸ்டர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் நீங்கள் கீழே இருக்க குழுவில் இணைஞ்சு எங்களோட தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே. நாளைய ஆசிரியர்கள்
விரைவில் நம்ம ஆகும்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோட பாடப்புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ஜிடியில் மொத்தம் எத்தனாயிரம் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுக்கணும். இவ்வளோ பேர், இவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, இவ்வளோ பள்ளிகள் இருக்குது, இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியிடங்களை நம்ம ஆசிரியர்களை போடுங்க, எங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யுங்க, தேர்வு வச்சு சீக்கிரம் தேர்வு வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை மனுக்களை கொடுக்கறதுக்கு எல்லாமே ஒன்றிணைந்து கொடுத்தா தான் கண்டிப்பாக அது நடக்கும். நான் ஒருவரை மட்டும் கொடுத்தா ஒரு கை தட்டினா ஓசை வருமா? வராது. அதனால் ஊரே சேர்ந்து கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஸோ அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எஸ்ஜிடிக்கான இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுக்கு படித்து கொண்டிருக்க ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்கள எல்லாமே கீழே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமாண்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனே இருக்குது, ஃபஸ்ட் கமாண்ட்லேயே இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் எல்லாருமே இணைஞ்சிக்குங்க. இணைஞ்சு எங்களோட பயணிங்க. கண்டிப்பாக தேர்வு வரும், தேர்வு எழுதுகிறோம். தேர்ச்சி பெற்று நம்ம 2026 முடிவுக்குள்ளே நம்ம அரசு பள்ளி ஆசிரியர் நம்ம சென்றுருவோம். முழு விளக்கத்தையும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அனைத்து ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவில் இணைங்க. குழுவில் நம்ம ஒரு கூகுள் மீட் போட்டு கண்டிப்பாக அந்த குழுவில் உங்களுக்கான சிறப்பு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், நம்ம சைட்லேருந்து என்னென்ன இது கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா தகவலுமே நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. என்ன படிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை முதல்ல தரவாக்குங்க. அந்த தமிழில் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டில் 28 அவுட் ஆஃப் 28 மினிமம் 25 மார்க் வரணும். மீதி இருக்கிற 3 சப்ஜெக்ட் 3 5 45 100 மார்க்கு தான். 3 5 45க்கு பதிலாக 3 20 60 இதில் ஒரு 28 அப்படின்னா 25 50னா 65 110 மார்க். நம்மளுடைய டார்கெட் 125 மார்க் டார்கெட் வைங்க. 125 மார்க் டார்கெட் வைங்க. 100 மார்க் மேலே நீங்கள் எடுத்துருவீங்க. அந்த நம்பிக்கையோடு படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க, மனம் தளராமல் படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வர வைக்கிறது உறுதி. நம்மளோட பயணிக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். இந்த வீடியோவை பாருங்கள். விரைவில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர வச்சுட்டு நம்ம உங்களுக்கு அப்போ தான் நம்ம தகவல் சொல்லுவோம். இந்த சேனல்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணிவிட்டு எங்களோட தொடர்ந்து பயணிங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.